வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். உதகை 12வது வார்டில் சுதந்திர தின விழா கோலாகலம். பல்வேறு இடங்களில் நகரமன்ற உறுப்பினர் அக்கீம்பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி கொண்டாட்டம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உதகை நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டில் பல்வேறு பகுதிகளில் சுதந்திர தின தேசப்பற்று உணர்வுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தேசிய மூவரு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட பகுதிகளில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து சுதந்திர தினத்தை சிறப்பித்தனர். பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடி கம்பம் ஏற்றப்பட்டன. 12வது வார்டுக்குட்பட்ட பழைய தபால் நிலையம் முன்புறம், அரபு கல்லூரி, ரோகிணி ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பழைய தபால் நிலையத்தின் பின்புறம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனித்தனியாக சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் உதகை நகரமன்ற உறுப்பினர் அக்கீம்பாபு கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களுடன் நினைவு கூறப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அவர் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு பகுதிக்கும் வருகை தந்த நகரமன்ற உறுப்பினர் அக்கீம்பாபுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பூங்கொத்து வழங்கியும் சால்வை அணிவித்தும் அவரை கௌரவித்தனர். தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முதியோர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதால் இந்த பகுதிகள் முழுவதும் தேசப்பற்று உணர்வு மேலோங்கி இருந்தது. சுதந்திர விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு, கேசரி உள்ளிட்டவை வழங்கப்பட்டு மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளப்பட்டது. குழந்தைகளின் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் சுதந்திர தின விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். குழந்தைகளிடையே நாட்டுப்பற்று, தேசிய கொடியின் பெருமை மற்றும் சுதந்திரத்தின் முக்கியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. 12வது வார்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வேறுபாடுகளை கலந்து ஒன்றிணைந்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது விழாவின் மிக முக்கிய அம்சமாக அமைந்திருந்தது. தேசப்பற்று, சகோதரத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அந்த பகுதி பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் பெருமையை அடுத்த தலைமுறையினரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் கருத்துக்கள் பகிரப்பட்டன. 12வது வார்டின் பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடிகள் பட்டொலி வீசி பறக்க பொதுமக்களின் உற்சாக பங்கேற்பு நடைபெற்ற சுதந்திர விழா உதகையின் தேசப்பற்று நிறைந்த கொண்டாட்டமாக அமைந்திருந்தது. कुलो तकबीर